ஆயுதெழுத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. இன்றைக்கு இந்தியா முழுவதிலும் இருந்து பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள், முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சென்னையில் குழுமி விவாதித்திருக்கிறார்கள். எதை பற்றி என்றால், தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட போகிறது அடுத்த ஆண்டு சென்சஸுக்கு பிறகு. அதில் பல மாநிலங்கள், குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்களுக்கு தொகுதிகள் குறைய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற பிரச்சனையை விவாதித்து இதற்கு சட்டப்பூர்வமாக என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கூட்டம் இன்று நடைபெற்றிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் அதை முன்னெடுத்து ஒருங்கிணைத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது இப்போ நடப்பது ஒரு ஆரோக்கியமான விஷயம். நம்ம தென்னிந்திய மாநிலங்கள்லாம் இல்லை இதனால் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்கள்லாம் ஒன்றாக இணைந்து இப்போதே குரல் கொடுக்க வேண்டும், ஒன்றாக சட்ட ஆலோசனை பெற வேண்டும், அடுத்த கூட்டத்தை ஹைதராபாத்தில் வைக்க போகிறோம் அப்படின்னு நிறைய முன்னெடுப்புகளை ஒரு பக்கம் எடுக்க, இது ஒரு தேவையே இல்லாத இஷ்யூ, இது ஒரு நாடகம், இப்போ நாங்கள் டீலிமிட்டேஷன் பண்ண போகிறோம்னு சொல்லவே இல்லையே, அதற்கு என்ன ப்ரொசீஜர்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு மறுபக்கம் பாஜக கேள்வி எழுப்புகிறது. இதற்கு எதிராக ஒரு கருப்பு கொடி போராட்டத்தையும் கூட இன்று நடத்தி முடித்திருக்கின்றார்கள் தமிழக பாஜகவின் சார்பாக. இந்த பிரச்சனையில் முதலமைச்சர் எழுப்பக்கூடிய குரல் அப்படிங்கிறது எடுபடுமா, இல்லை நியாயம் கிடைக்குமா, அல்லது பாஜக சொல்வது போல இது தேவையில்லாத பிரச்சனையா கேட்போம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள், கருப்பு கொடி போராட்டத்திலேருந்து நேராக வந்திருக்கக்கூடிய திரு கரு நாகராஜன் அவர்களை வரவேற்கின்றோம். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் டாக்டர் சஃபி சுலைமான் அவர்கள் இணைகின்றார். தமாகவின் சார்பில் திரு முனவர் பாஷா அவர்களும் இன்னும் சற்று நேரத்தில் நம்மோடு மற்ற பிரதிநிதிகளும் கூட இணைய இருக்கின்றார்கள். நான் திரு கரு நாகராஜன் அவர்கள்ட்டேருந்து தொடங்கலான்னு நினைக்கிறேன். எப்படியும் ஒரு டீலிமிட்டேஷன் நடக்க போகுது இல்லையா? ஏன்னா 50 ஆண்டு காலமாக தள்ளி போட்டாச்சு. பாப்புலேஷனை பார்க்கும் போதே நமக்கு தெரியுது, சில மாநிலங்கள் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க, சில மாநிலங்கள் கண்ட்ரோல் பண்ணலை. எல்லாருக்கும் சமமான ஒரு டீலிமிட்டேஷன் நடக்கணும், ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறத நாங்கள் கேட்குறோன்னு இன்றைக்கி முதலமைச்சரும் சொல்கிறார். இது பண்ணவே வேண்டாம்னு நாங்கள் சொல்லலை, எல்லாருக்கும் சமமாக பண்ணுங்கன்னு சொல்கிறோன்னு. இந்த கோரிக்கையில் என்ன பிரச்சனை இருக்க முடியும்? இந்த கோரிக்கையில் யார் பிரச்சனை இருக்குன்னு சொன்னால், இது தேவையில்லாத நாடகம், இது கருப்பு கொடினா இருக்காது. ஆனால் கோரிக்கை வைக்க வேண்டிய நேரத்தில் வைக்காமல் தேவையில்லாத நேரத்தில் இதுக்காக 4 மாநில முதலமைச்சர் நேரத்தை வீணாக்கி அங்கங்கே மாநில மக்களுக்காக ஏதாவது அவங்க அங்கே இருக்கிற திட்டங்களை செயல்படுத்துறதை விட்டுட்டு கற்பனையில் ஒரு காட்சியை கொண்டு வந்து உருவாக்கி இருட்டை பார்த்தா இருட்டுக்குள்ள பூதம் இருக்குன்னு சொல்ற மாதிரி முதலமைச்சர் சொல்ல முடியும். இல்லை, சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒன்று இவங்களுக்கெல்லாம் தெரியும், மத்திய அரசு மத்திய அரசுக்கு மக்களுக்கு எது செய்யணுமோ அதை கண்டிப்பாக மத்திய அரசு செய்யும். இது பாரத பிரதமர் அடுத்த வருஷம் சென்சஸ் இருக்கா இல்லையா? கண்டிப்பாக 82வது சட்ட திருத்தத்தின்படி, அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி 2026க்கு பிறகு எடுக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு வரையறை இருக்கும். சரி, அந்த வரையறை எப்படி இருக்கும்? அந்த வரையறைக்கு முன்னாடி எவ்வளவு நிர்வாக செயல்பாடுகள் இருக்கிறது? ஒரு தலைமை உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, தலைமை தேர்தல் அதிகாரி, இவர்கள்லாம் சேர்ந்து ஒரு வரையறை குழு போட்டு அந்த வரையறை குழு எப்படி அமைக்கப்படும் போட்டு அதுக்கு பிறகு அவங்க திட்டமிட்டு எந்த விகிதாச்சார அடிப்படையை செய்கிறாங்களா, மக்கள் தொகையின் அடிப்படையில் செய்கிறாங்களான்னு எந்த முடிவுலாம் எடுத்த பிறகு அதுக்கு பிறகு இல்லை சார், நீங்கள் டீலிமிட்டேஷன் கமிஷன் போட்டு அவங்களுக்கு ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும் வேணாம், நீங்க மற்ற விஷயங்களை இன்க்ளூட் பண்ணுங்க, இத மாத்துங்க, இல்ல இத தள்ளி போடுங்க, கோரிக்கை வைக்கிறதுல என்ன? எங்க மாநில தலைவர் அண்ணாமலை இன்றைக்கு காலையில பத்திரிகையாளர் சந்திப்பை வீட்டுக்கு முன்னாடி கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு அவர் கொடுத்திருக்கிறார். மிக தெளிவாக 7.17% தமிழ்நாட்டிற்கு இடங்கள் இருக்கிறது. அந்த சதவிகிதத்தின் அடிப்படையில் இடங்கள் குறைய போவது இல்லை. அதற்குரிய பங்கு அண்ணாமலை சொல்றத அப்படியே ஒரு வாட்டி ஒரு ஸ்டேட்மெண்டா பார்லிமெண்ட்ல மோடி சொல்றாங்க. நிச்சயமா உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டுக்கு இடங்கள் குறையாது, கூடுவதற்கு தான் வாய்ப்பு இல்ல, கூடுவதற்கு தான் வாய்ப்பு இருக்கு. இடங்கள் குறையாம இருக்கிறது வேற, பிரதிநிதித்துவம் விகிதாச்சாரம் குறையாம இருக்கிறது வேற, ரெண்டு வேற வேற பிரச்சனை. நீங்க இப்படி ஒரு நாடகம் சொல்றதுக்கு என்னன்னா, நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு பிரதிநிதியா யோசிச்சு பாருங்க. நீங்க பிஜேபி தவறுன்னு சொல்லலையே, எதிர்பார்ப்பு 39 நமக்கு இருக்கு சார். நான் 39 நம்ம ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் எடுத்துப்போம். நான் எக்ஸாம்பிளா தான் சொல்றேன், கற்பனையில தான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. 39 சீட்டு நமக்கு இருக்கு. இப்போ இந்த 39ல ஒன்று கூட குறையில பத்தியா, உனக்கு அப்படியே 39 தந்துடுறேன்னு தந்துடுறீங்க, சந்தோஷம், நாங்கள் வாங்கிக்கிறோம். அப்போ உத்தரப்பிரதேசத்துல என்ன நடக்குது? 80 150ஆவதுன்னு வைங்க. நீங்க இது எல்லாமே அப்போ என்ன அவங்களுக்கு மட்டும் வருது, எங்களுக்கு வரலன்னு வைங்க, போகுதுன்னு வைங்க, இருக்குன்னு வைங்க, கூடுதுன்னு வைங்க. நீங்க அந்த கற்பனைக்கு ஏன் போறீங்க? உங்களுக்கு பிரதமர் சொன்னாரா, அமித்ஷாஜி சொன்னாரா,
பார்லிமெண்ட்டில் தீர்மானம் முன்மொழிஞ்சிருக்காங்களா? இப்படி தான் வரும்னு ஒரு திட்டம் போட்டிருக்காங்களா? வரையறை இப்படி தான் பண்ண போகிறோம்னு ஏதாவது அறிவிச்சிருக்காங்களா? எதுவுமே இல்லை. இல்லை தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கா? எதுவுமே இல்லாமல் நீங்கள் கற்பனையில் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதுக்கெல்லாம் எங்கே பதில் இருக்குது? அது எங்கள் தலைவர் இன்னைக்கு தெளிவாக ஒரு மாநிலத்துடைய தலைவர் எங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய இடங்கள் குறையும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுவோமா? இவங்களோட எங்களுக்கு அக்கறை இருக்குது. அதே மாதிரி மற்ற விகிதாச்சாரப்படி கூடும்போது நமக்கு கூடும்னு எங்கள் மாநில தலைவர் சொல்கிறாரு, அதை நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஆனால் முதலமைச்சர் வந்து ஐயோ அப்பான்னு சொல்கிறத நம்ம எப்படி நம்ப முடியும்? இதை வந்து எதுக்கு தமிழ்நாட்டில் இருக்க பல்வேறு பிரச்சனைகள் திசை திருப்பது தானே. இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, இன்னைக்கு சென்னையில் கூட்டம், அடுத்த மாதம் ஹைதராபாத்தில் கூட்டம், அடுத்த மாதம் பெங்களூரில் கூட்டம், அடுத்த மாதம் அமிர்தசரஸில் கூட்டம். இதுதானே உங்களுக்கு தேவை? ஏதாவது சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது, மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது என்ற ஒரு உருவத்தை உருவாக்குவதற்கு மக்கள் மனசுல நாளைக்கு ஏதோ ஒரு மெகா கூட்டணி கூட வந்துருமோ, கூட்டணி வந்தா கூட பிஜேபியை மக்கள் எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு சதியோட பண்ற வேலை தான். நம்ம இது நாட்டுக்கு தெரியாதா? மக்களுக்கு தெரியாதா? மொழி பிரச்சனை எடுத்தோம், மொழி பிரச்சனை அவங்களுக்கே தலையில அவங்களே மண்டலி போட்ட மாதிரி ஒட்டுமொத்த திமுகவுடைய தலைவர்கள் நடத்துகிற ஸ்கூலு, கல்லூரி, சிபிஎஸ்இ ஸ்கூலு எல்லாரும் எங்கெங்க படிக்கிறாங்கிறத வெளிப்படையாக வந்த பிறகு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. தாவேக தலைவர் விஜய் உட்பட அவர் விஜய் வித்யாலயம்னா அவரே வித்யாசனம் நடத்தி அதில் சிபிஎஸ்சியில் மும்மொழி கற்றுக் கொடுக்குற சூழ்நிலையெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த விஷயத்தை தூக்கி ஓர வச்சுட்டு இந்த விஷயத்துக்கு இப்போ கையில் வந்தாச்சு. டெய்லி நடக்கிற நாட்டில் நடக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, நேற்றுக்கு முந்தா நாள் நாள்தோறும் ஒரு படுகொலை சம்பவங்கள், கஞ்சா போதை கடத்தல் பொருட்கள், கள்ளச்சாராய விஷயம், பாலியல் பலாத்காரம், குழந்தைகள், நம்ம என்னைக்கு கேள்விப்பட்டிருக்கோம் தமிழ்நாட்டில்? நீங்களும் பல நாள் பத்திரிகையாளராக இருந்திருக்கீங்க, நெறியாளராக இருந்திருக்கீங்க. இந்த மாதிரி சம்பவங்களை ஒரு பள்ளி கல்வியில் படிக்கிற வேலை பார்க்கிற ஆசிரியர்களே 286 பேர் மேல போக்சோ வழக்கு போடுகிற அளவிற்கு நம்ம நாடு கெட்டு போயிருக்கா? 23 பேரை டிஸ்மிஸ் பண்ணிருக்கோமே, அதை பத்தி நீங்க என்னைக்காவது நீங்க எடுத்து பேசியிருக்கீங்களா? இது வந்து வழக்கமா பல நாடுகளில் நடக்கிற மாதிரி நம்ம நாடுகளையும் நீங்க சிஏஏ, 370, ஜிஎஸ்டி, டிமானிட்டைசேஷன் எதையுமே எல்லாத்தையுமே நீங்க பேசுனீங்க. ஆனா யாரும் எதுவும் செயல்படுத்துறது இல்லை. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நீங்க எல்லாரும் பேசணும். ஏற்கனவே 67 வரைக்கும் இருந்தது, அதை யாரும் அதை பத்தி பேசுறது இல்ல. 370க்கு ஆதரவா பேசுவீங்க. ஆனா இதே 370 பிரச்சனையினாலதான் ஷேக் அப்துல்லா தமிழ்நாட்டில் வந்து 12 வருஷம் வீட்டு சிறையில் இருந்தாருங்கிறது யாரும் பேச மாட்டீங்க. அப்ப ஜவஹர்லால் நேருக்கே தெரிஞ்சிருக்கு இதனால ஆபத்து. அது கை வைக்க மனசு இல்ல. இன்னைக்கு எல்லா நாட்டுக்கு நன்மை எது நடக்கணும்னா அது பாரத பிரதமர் தான் செயல்படுத்தும் நிலை. ஆனால் நமக்கு உரிமை இருக்கு, நாங்களும் கூட கேட்போம். தமிழ்நாட்டுக்கு குறையக்கூடாது, தமிழ்நாடு பாஜகவும் கேட்கும், அதுல ஒண்ணும் சந்தேகமே யாருக்கு வேண்டாம். ஆனா மக்களை திசை திருப்புறதுக்கு இதை பயன்படுத்தாதீங்க, மக்களை ஏமாத்துறதுக்கு பயன்படுத்தாதீங்க. டாக்டர் சஃபி, தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் திசை திருப்புறதுக்கு நீங்க இப்படி ஒரு இன்னும் 1.5 வருஷம் கழிச்சு வரக்கூடிய பிரச்சனையை நீங்க இன்னைக்கே கையில் எடுக்கிறீங்க. நாகராஜன் வந்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் அதிகமாகவே பேசிட்டாரு. அவருடைய அந்த இன்னைக்குள்ள அந்த போராட்ட இதிலே உள்ளே வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவங்களையும் கருப்பு சொட்டை போட்ட பெருமை வந்து திமுகவே சேரும். என்னன்னா, ஒரு சின்ன ஒரு பேராகிராஃப் மட்டும் படிக்கிறேன் மேடம். Delimitation is inevitable, but it cannot be allowed to become a zero-sum game where some states win and other states lose. India's federal design must adapt, ensuring that diversity continues to be its strength rather than its fault line. If handled with sensitivity and foresight, delimitation can renew the federal spirit. Very important, can renew the federal spirit. If mishandled, it risks eroding the hard-earned consensus that has held India together for over 7 decades. இது நான் சொல்லலை, இன்னைக்கு ஸ்டேட்ஸ்மென் இதில் வந்த கட்டுரை இது. அதோட லாஸ்ட் பேராகிராஃப் மட்டும் தான் படித்தேன். இது வந்து தமிழ்நாடு மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கு, முதல்வர் மு க ஸ்டாலின் அவர் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்காரு. ஸ்டேட்ஸ்மென் இது போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியா முழுக்க ஸ்டேட்ஸ்மென் போட வேண்டிய அவசியம் கிடையாது. கல்கட்டாலேருந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ பாஜக ஒன்று புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. திஸ் இஸ் கால்ட் ஃபெடரல் டெமோக்ரஸி. இன்னைக்கு சென்னையில் நடந்தது இட்ஸ் ஃபெடரல் டெமோக்ரஸி. வி ஹவ் ஷோன் த ஹோல் நேஷன் வாட் இஸ் ஃபெடரல் டெமோக்ரஸி. இஃப் த ஸ்டேட்ஸ் ஆர் டுகெதர், த யூனியன் இஸ் டு பி ஆன்சர்ட். இதுதான் இன்னைக்கு நடந்தது. இப்போ கருணாகரன் திரும்ப கேட்டார் இல்லையா, பூதம்னு கிளப்புறாங்க, பயம் கிளப்புறாங்க, இதில் ஒன்றுமே இல்லை, கற்பனையில் இருக்கிறாங்க. கற்பனையில் இருந்தால் இன்னைக்கு 7 மாநிலத்திலேருந்து இவ்வளோ பேர் வந்து ஒரு இடத்துல, அதுவும் ஒரு மாநில முதல்வர் கூப்பிட்டாரு, ஒரு கட்சி கூப்பிட்டதுன்றதுக்காக வந்து உட்கார மாட்டாங்க. தட் ஹாஸ்
திஸ் இஸ் உங்களுக்கு அரசியல் காரணங்களும் இருக்கும்ல. இருக்கும். பட் ஒரு விஷயத்துக்கு நீங்க வந்து எல்லா மாநிலத்தையும் கூப்பிட்டீங்க. இன்ஃபேக்ட் கர்நாடகால ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க டிகே சிவகுமார் சித்தராமையா கூப்பிட்டதோட எடியூரப்பாவையும் கூப்பிட்டீங்க. ஆனா எடியூரப்பா வரல. சோ there is a clear political fault. அதுதான் பாலிடிக்ஸ். எடியூரப்பா வராதெல்லாம் பாலிடிக்ஸ் இருக்கே தவிர இவங்கள வந்தா நீங்க பாலிடிக்ஸ் சொல்ல முடியாது. there is a clear. இப்போ பவன் கல்யாண் கட்சி வரேன்னு சொன்னாங்க, ஆனா கால்ல வரல. பவன் கல்யாண் ஸ்டேட்மென்ட் பாத்தீங்களா? வரலையே. அவர் ஸ்டேட்மென்ட் கொடுத்தாரு இல்லையா? என்னன்னு இந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் கண்டிப்பா தேவைங்கிறது கொடுத்திருக்காரு இல்லையா? சரிங்களா? ஜெகன்மோகன் ரெட்டி இவருக்கு இருந்தாங்க. அவர் என்ன சொல்லிருக்காரு? அவர் கடிதம் எழுதிருக்காரு. ஆமா, இதெல்லாம் see you can't counter it with the name of politics. இன்னைக்கு நடந்திருக்கிறது பூராவே இந்தியா கூட்டணி கட்சிகள் தான். எஸ், இன்னைக்கு நடந்திருக்கிறது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி அண்ட் ஒரு ஃபெடரல் ஸ்டேட்டை எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போறோம், என்ன செய்ய முடியும்? ஒரு மாநில கட்சியாலேயோ இல்ல ஒரு மாநில அரசாலேயோ அதை வெளிக்கொண்டு வந்து என்ன செய்ய முடியுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போறோம். இப்போ இல்ல டாக்டர் சஃபி, ஆனா நமக்கு ப்ரொசீஜர் தெரியும். சென்சஸே நடக்கல. சென்சஸ் நடந்த பிறகு டீலிமிட்டேஷன் கமிஷன் போடணும். அந்த கமிஷன்ல எல்லா மாநிலங்களில இருந்தும் பிரதிநிதிகள் இருக்க போறாங்க. நம்மளோட எம்எல்ஏஸ் எம்பிஸ்லாம் இருக்க போறாங்க. அப்போ அந்த மேடையில எல்லா மாநிலங்களும் இருக்கும்போது பேச வேண்டிய விஷயம் தானே இது? இல்ல மேடம், இந்த டீலிமிட்டேஷன் இஷ்யூ இப்போ திமுக எடுக்குதுன்னு கிடையாது, வரலாறு இருக்கு. 41 சீட் இருந்த தமிழ்நாடு 39 ஆகும் போதே கலைஞர் அப்பமே குரல் கொடுத்தார். நான் சொல்ற 66 67ல 41 சீட் இருந்தது தமிழ்நாட்டில், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ 39 இருக்கிறது காரணமும் இதே இஷ்யூ தான். அதுக்கு பல காரணங்கள் அவங்க சொன்னாங்க. இத மாதிரி வரலாறு இருக்குது நமக்கு. ஏற்கனவே இதுக்குண்டான அனுபவம் திமுகவுக்கும் இருக்கு. இது தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும். இது புதுசு கிடையாது. நாம இதை பத்தி பேசி புதுசு கிடையாது. இது ஏற்கனவே நம்ம பார்த்து இருக்கிறோம். 41 சீட் 39 சீட் ஆயிருக்கு நம்ம ஏற்கனவே நம்ம இழந்து இருக்கிறோம். அப்போ இப்போ அமித்ஷா அவர்கள் உங்களுக்கு இழப்பு இருக்காதுன்னு சொல்றாரு. ஃபேர், குட், we are happy. பட் எங்க ஏறாது அத சொல்லணும் இல்லையா? நீங்க வந்து இல்ல சார், இன்னைக்கு அண்ணாமலை ஒரு படி தாண்டி சொல்றாரு. இன்னைக்கு நமக்கு 7% பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றத்துல இருக்குன்னா அதே 7% இருக்கும்னு. அதுக்கு மேல என்ன பிரச்சனை? இல்ல மேடம், அது இருக்கு. நான் சொல்றேன் இல்லையா, அது இருக்க வாய்ப்பு இல்ல. இவங்களுடைய இல்ல நான் சொல்றேன், இவங்களுடைய அஜெண்டா தான் அது. நீங்க அது 7% இது இருக்குங்கிற விஷயம் எதுவுமே அவங்க சொல்லலையே சார். இப்போ அதுதான் இஷ்யூவே. இல்ல சார், இப்போ சார் அதுதான் இஷ்யூவே. சென்சஸ் நடத்தாம நீங்க சொல்லல. நீங்க சொல்லிட்டீங்க எதுவுமே சொல்லல. குழந்தையே பிறக்கல, நீ பேர் வைக்கல பத்தியா, நீ பேர் வைக்கல பத்தியான்னு கேட்டிருக்கீங்க. நான் கேக்குற ஒரு கேள்வி நீங்க கரெக்ட்டா பாருங்க. என்ன நீங்க இந்த டிபேட்டுக்கு கூப்பிடுறீங்க. என் டிபேட் நான் வந்திருக்கேன். 1 hour ப்ரிப்பேர் பண்ணிட்டு வீட்ல இருந்து கிளம்பி நான் வரேன்னு வெச்சுங்களேன். இங்க நான் வரதுக்கான காரணம் என்ன? ஏற்கனவே நீங்க என்கிட்ட என்ன டாபிக் சொல்லிட்டீங்க, என்ன பேச போறோம் சொல்லிட்டீங்க, யாரு கெஸ்ட்னு எனக்கு தெரியும். அப்ப நான் வந்து உட்கார்ந்திருக்கேன். இது நீங்க என்னன்னே என்கிட்ட சொல்லல. ஆனா இன்னைக்கு இது இருக்க போது எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? கேளுங்க. இன்னைக்கு மீட்டிங் இருக்க போதுன்னு எனக்கு தெரியும். நீங்க என்ன பண்ண போறது தெரியாது எனக்கு, என்ன மாத்த போறது எனக்கு தெரியாது எனக்கு. அப்படி சிச்சுவேஷன்ல நான் இருந்தேன்னா நான் ப்ரிப்பேர் ஆகணுமா இல்லையா? இல்ல, பிஜேபி என்ன சொல்லுதுன்னா, நீங்க இன்னைக்கு என்ன சொல்றேன்னா, நீங்க இன்னைக்கு டிபேட் உதாரணம் சொன்னீங்க. லெட் மீ பி கிளியர். நீங்க சொன்ன உதாரணம் கரெக்ட். இல்ல மேடம், பார்லிமென்ட்ல இவங்களுடைய கவர்மெண்ட் இல்ல அத சொல்றேன். இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, அடுத்த வருஷம் இதே மார்ச் 22 என்ன விவாதம் இருக்குன்னு நீங்க இப்பவே விவாதிக்கிற மாதிரி இருக்குன்ற தேவையே இல்லங்கற. நீங்க அடுத்த வருஷம் மார்ச் 22 பத்தி பேசவே வேண்டாம். நீங்க இந்த மார்ச் 22 உட்கார்ந்து பேசினா போதுமே. இந்த மார்ச் 22ல இந்த மாதிரி செக்ஷன் 82ல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். அடுத்த வருஷம் நமக்கு சென்சஸ் எடுக்க வேண்டி வரலாம். 29க்குள்ள டீலிமிட்டேஷன் வரலாம். அதுல இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. நாங்க ஏற்கனவே 880 சீட் போட்டு வச்சிருக்கிறோம். இதை நாங்க சொன்னோம். ஆந்திரால வந்து நான் போயிட்டு பேசும்போது ஆஸ் அ பிரைம் மினிஸ்டர் நான் இதை பத்தி நான் பேசியிருக்கேன். சவுத்துல சீட்ஸ் குறையலாம், குறையாமல் இருக்கலாம். நார்த்ல சீட்ஸ் கூடலாம், கூடாமல் இருக்கலாம். இதை பத்தி எல்லாம் பேசலாம் வாங்க. எல்லா கட்சியும் வாங்க, யாரெல்லாம் எம்பிஸ்களும் வாங்க. அதை பத்தி இப்பமே ஒரு குழு அமைக்கலாம், அதை பத்தி பேசுவோம். இதை முன்னெடுக்கிறதுக்கு நீங்க தயங்கும் போதுதான், இல்லைன்னா அந்த அதர் பெர்ஸ்பெக்டிவ் இதை முன்னெடுக்கிற யோசனையே உங்களுக்கு இல்லாததுதான் இங்க பிரச்சனை. நான் என்ன கேட்கிறேன், பேச்சே நடக்காம, விவாதமே நடக்காம இது அமலாக போறது இல்லை. ஏன்னா டீலிமிட்டேஷன் கமிஷன்ல எல்லா மாநிலங்கள்லயும் 10 பிரதிநிதி இருக்க தான் போறாங்க, இருப்பாங்க. What is the urgency? இப்போ see, to be very clear, DMK or Tamil Nadu is not against delimitation. We need a fair delimitation. அதாவது எங்களுக்கு நீங்க let it be informed, let us be prepared. இப்போ நீங்க எதுவுமே செய்யாம நீங்க பாட்டுக்கு எல்லாம் நாங்க கரெக்டா பண்ணுவோம், ப்ரோரேட்டா பேஸ்ல பண்ணுவோம், உங்களுக்கு சீட் ஒன்றும் குறையாது. ஆனா எங்க பாப்புலேஷன் படி அதிகமா இருக்குதோ, எங்க பாப்புலேஷன் படி அதிகமான இடங்கள்ல ஸ்டேட்ஸ் மாறுதோ, அங்கெல்லாம் சீட்ஸ் உங்களுக்கு கூடாது.
அங்கேயும் உங்களுக்கு கூடத்துக்கு வாய்ப்பு இல்லை. அந்த ஒரு இது உங்களால் கொடுக்க முடியுமா? முடியாது. நான் என்ன கேட்குறேன்னா, இதை ஒரு 3 விஷயமா நீங்கள் பிரிங்க. சோஷியல் இண்டிகேட்டர்ஸ், எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ், இந்த மாதிரி 3 நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் 3 எஜுகேஷன் 3 நீங்கள் பிரிங்க. இந்த 3 பிரிக்கும் போது அதில் எதெல்லாம் வந்து த பெஸ்ட் பெர்ஃபார்ம்டு, அந்த பெஸ்ட் பெர்ஃபார்ம்டுக்கு இருக்கக்கூடிய வேல்யூ இதை நீங்கள் கொடுங்க. அப்போ நீங்கள் அப்படி கொடுக்கும்போது பாப்புலேஷன் ஒன்லி இஃப் த பாப்புலேஷன் ஒன்லி த மெயின் கிரைட்டீரியானா தட் கான்ட் ஹேப்பன் ஹியர் இல்லையா? பிகாஸ் we will be suffered the most. அது சவுத் will be suffered the most all the 5 states. அப்ப அது கேட்க வேண்டிய இடத்துல நாம இருக்கிறோம், இன்னைக்கு கேட்டிருக்கிறோம். எங்களை அதாவது நம்மளுடைய அறைகூவலை ஏற்று 7 ஸ்டேட் வந்திருக்காங்கன்னா அடுத்தடுத்த நகர்வு அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். கேட்போம். திரு முனவர் பாஷா அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது இல்ல, மக்கள் தொகையை மட்டுமே அளவுகோலா வைக்காதீங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கை. இன்னும் மற்ற அளவுகோல்கள் சேர்த்துக்கலாம், இல்ல இதை வேற எப்படி பண்ணலான்னு ஒரு ஆக்கப்பூர்வமான ஆலோசனையா இதை ஏன் நம்ம எடுத்துக்க கூடாது? அதுல என்ன சிக்கல் இருக்க முடியும்? இல்லைங்க, அதாவது தொகுதி மறுசீராய்வு என்பது மக்கள் தொகை அடிப்படையில் தான் நடக்கப் போகிறது என்று மத்திய அரசு இதுவரை எதுவும் அறிவிக்கவில்லை. கான்ஸ்டிடியூஷன்லயே இருக்கு கூட உள்துறை அமைச்சர் அவர்கள் கான்ஸ்டிடியூஷன்லயே இருக்கு. அதை நம்ம மாத்தாத வரைக்கும் அது அப்படிதான் இருக்க போகுது. நீங்க அதை மாத்த போறீங்கன்னா நீங்க சொல்லுங்க. கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு மேடம். கான்ஸ்டிடியூஷன்லயே நம்முடைய எம்பிக்கள் எண்ணிக்கைக்கும் நம்முடைய மக்கள் தொகைக்கும் ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கணும் அப்படின்னு கான்ஸ்டிடியூஷனே சொல்லுது. ஒருவேளை நம்ம அதை மாத்தலாம், எனக்கு தெரியாது. கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. இல்ல அது வந்து கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. அதுக்கு எக்ஸெப்ஷன் வந்து கடந்த 50 ஆண்டுகளாக இந்திரா காந்தியும் எக்ஸெப்ஷன் வாங்கினாங்க பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணி. அதே மாதிரி நம்முடைய வாஜ்பாயும் அதை வந்து எக்ஸெப்ஷன் வாங்கி இருக்காரு. அதனால இப்போ வந்து 2026 அது வந்த பிறகுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் டீலிமிஷன் நடக்க போதா இல்லையான்றது தெரியும். இப்போ சார் நான் ஒத்துக்கிறேன். இல்ல இதை வந்து திமுக ரொம்ப முன்கூட்டியே கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னே வச்சுக்கோங்க. உங்க வாதத்துக்கே நான் வர்றேன். அதை பேசுறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? உங்க தயக்கமே எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துதுன்னு அவங்க சொல்றாங்க. வாங்க பிஜேபியும் மீட்டிங்க்கு வாங்க, தமாகவும் மீட்டிங்க்கு வாங்க, உட்காந்து பேசுங்க, இதை பார்ப்பா வராதுங்கன்னு சொல்லுங்க. ஒரு ஆக்கப்பூர்வமான டிஸ்கஷன்ல என்ன பிரச்சனை? ஏங்க நான் என்ன சொல்றேங்க, அதுக்கு வந்து 2026 நீங்களே சொன்னீங்க டீலிமிட்டேஷனுக்கான கமிட்டி போடப்படும். அந்த கமிட்டியில் எல்லா கட்சியினுடைய உறுப்பினர்களும் அங்கத்தினராக இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் இருக்கிறதுலே தேர்தல் கமிஷனை விட அதிகாரம் படைத்த அமைப்பு டீலிமிட்டேஷன் கமிட்டி தான். அதனால் அந்த கமிட்டிகள்லாம் போடும்போது கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்கள் அங்கே பதிவு செய்யப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்க வராத ஒன்னேத்தே ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடி இண்டி கூட்டணியை உருவாக்கி மக்கள் தொகையை வச்சு நீங்க பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி இந்திரா காந்தி ஏன் தள்ளி போட்டாங்க, வாஜ்பாய் ஏன் தள்ளி போட்டாரு அப்படின்னா ஒரு இம்பேலன்ஸ் உருவாகுது. இது வந்து சமமான தளமா இல்லங்கிறதுனால தான் அவங்க தள்ளி போட்டாங்க. இன்னைக்கும் அது சமமான தளமா இல்ல. அதே மாதிரி சில மாநிலங்கள் நம்மளை போல பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணிருக்கோம், சில மாநிலங்கள் செய்யல. அப்ப அதை எப்படி டீல் பண்றதுன்னு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இல்ல அதாவதுங்க, நீங்க இப்ப எப்படி இந்திரா காந்தியும் வாஜ்பாயும் கடைபிடிச்சாங்களோ அந்த முறையை கூட மோடி அரசாங்கம் கடைபிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னொரு 25 வருஷம் அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்ல. கடைபிடிப்பாங்க. இன்னொரு 25 வருஷம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லைங்க, ஏங்க நீங்க 50 வருஷமா போச்சு இல்ல, இன்னொரு 25 வருஷம். நீங்க நான் என்ன கேட்கிறேன், உங்க வாதப்படி வட மாநிலங்கள் யூபி மத்திய பிரதேஷ்லாம் தொகுதிகள் அதிகமாயிடும் சொன்னா இன்னொரு புது மாநிலங்கள் தான் உருவாகும். ஏன்னு சொன்னா இப்போ ஏற்கனவே யூபில இருந்து உத்தரகாண்ட் ஒரு மாநிலம் உருவாச்சு. அது மாதிரி தொகுதிகள் அதிகரிக்கும் போது அங்கேயும் இன்னொரு மாநிலம் உருவாகக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகும். இல்ல எத்தனை மாநிலம் வேணா உருவாகும் சார். அவங்களோட அச்சம் என்னன்னா, நீங்க வந்து வடக்குல மட்டுமே அதிக பிரதிநிதித்துவம் இருந்தது அப்படின்னு சொன்னா, இப்போ இது வரைக்கும் நம்ம அங்க பார்க்கும்போது அந்த கவு பெல்ட் ஸ்டேட்ஸ்னு சொல்றோம், எங்கெல்லாம் பிஜேபி அதிகம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அந்த சீட்டை மட்டுமே வச்சு அவங்க ஆட்சியை பிடிச்சிருவாங்க. அப்போ வந்து சவுத்துக்கான குரல் எங்க போச்சு அப்படிங்கிற கேள்வி. இல்ல நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு நேற்று இல்லை வடக்கு வாழுது தெற்கு தேய்க்கிறது என்பது திமுகனுடைய கோஷம் இன்னைக்கு வந்ததில்லை. நான் கேட்குறேன், நீங்கள் சொன்ன அந்த மாநிலங்களில் தான் பண்டித நேரு பிரதமராக வந்தார், இந்திரா காந்தி பிரதமராக வந்தாங்க, ராஜீவ் காந்தி பிரதமராக வந்தார். இன்னும் சொல்ல போனால் ராகுல் காந்தி எடுத்தீங்கன்னா வயநாட்டிலையும் ஜெயிச்சாரு, யூபிலையும் ஜெயிச்சாரு. வயநாட்டை ராஜினாமா பண்ணாரு தவிர யூபியை வச்சுக்கிட்டாரு. ஆக அகில இந்திய தலைவர்களாக இருக்கின்றவர்கள் யூபிஐ பிரதானமாக வைத்துத்தான்
அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இப்போ திமுக சொல்ற அந்த கருத்தை உத்தரப்பிரதேசத்திலிருந்து வெற்றி பெற்று இருக்கின்ற ராகுல் காந்தி அதை ஏற்றுக்கொண்டு அறிவிக்க தயாராக இருப்பாரா? நான் கேட்குறேன். ஆக எங்களை பொறுத்தவரை தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த தொகுதி மறுசீராய்வு என்பது தமிழகத்திற்கு எந்த பாதிப்பையும் உருவாக்குவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதில் உங்களை விட நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். தேவையில்லாமல் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை கருத்திலே கொண்டு மக்களுடைய எண்ணங்களை திசை திருப்ப வேண்டும். தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள், ஆசிரியர்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், இப்படி ஏராளமான போராட்டங்கள். இன்னும் சொல்ல போனால் பாவம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர் போய் அந்த முந்திரி நடுவதற்கு போனார். அவரை அடித்து விரட்டி இருக்கிறார்கள் அவர் கட்சிக்காரர்களை. இப்படி கூட்டணி கட்சிக்காரர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பழைய இண்டி கூட்டணி ஏற்கனவே நீங்கள் கூட்டம் போட்டு பார்த்து விட்டீர்கள். மீண்டும் அதை புதுப்பிக்க வேண்டும். அதற்கு ஒரு காரணம் தேவை. இந்த காரணத்தை பயன்படுத்தி இப்பொழுது மாநிலமாக இந்த இண்டி கூட்டணி கூட்டத்தை நடத்துவீர்களே தவிர அதை தாண்டி ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக தொகுதி மறுசீரமைப்பின் மூலம் தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் வராது. முன்னாள் தேர்தல் ஆணையர் கோபால்சாமி தமிழகத்திற்கு தொகுதிகள் அதிகமாகும் தான் என்று சொல்லுகிறாரே தவிர குறைவதற்கான வாய்ப்பில்லை என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஆக வராத ஒன்றை வைத்துக் கொண்டு பூச்சாண்டி காட்டுகின்ற வேலையை திமுகவினுடைய தலைமை தமிழகத்திலே செய்து கொண்டிருக்கிறது. ஓகே, கேட்போம். திரு இப்ராஹிம் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நிகழ்ச்சியில் இணைகின்றார். அவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு இப்ராஹிம் அவர்கள்ட்ட தான் கேட்க நினைக்கிறேன். இதில் வட மாநிலங்களுடைய பங்கு அதிகரிக்கிறதுனா என்ன பிரச்சனை? காங்கிரஸ் தானே வரப்போகுது, நீங்க நாட்டை பார்த்துக்க மாட்டீங்களா அப்படின்ற ஒரு பிரச்சனை, அந்த கேள்வி இருக்கு. நடவடிக்கை குழு என்பது இந்திய நாட்டுல மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தியிருக்கிறதா தான் நம்ம பார்க்க முடியும். மற்றும் இல்லாமல் இந்திய நாட்டின் மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க தினமாகவும், அதே நேரத்தில் தமிழ்நாடு மக்கள், தமிழக மக்கள் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டை பாஜக கட்சிக்கும் மற்றும் பாசிச சித்தாந்த அரசியலுக்கு எதிராக ஒரு நிலைநாட்டி இருக்கிறார்கள் என்பதை நாம் நிலையாக பார்க்க முடியுது. காரணம், 2019 நேரடியாக பாஜகவிற்கு கிடைத்த மாபெரும் தோல்வி தமிழ்நாட்டில மற்றும் 2024 பாஜகவுக்கு கிடைத்த மிகப்பெரிய தோல்வி. இதற்கு காங்கிரஸ் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி மற்றும் தமிழக மக்களின் எண்ணோட்டம் இதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை இன்றைக்கு சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் இன்றைக்கு ஆதரவு தந்து தமிழ்நாடை மையப்படுத்தி, அதுவும் நம்மளுடைய சென்னையை மையப்படுத்தி இன்றைக்கு இந்திய அரசியலை இயக்கிய எங்களுடைய கூட்டணி முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இதே நேரத்துல இந்த நீங்க கேட்டீங்கல்ல, இப்ப தமிழ் மாநில காங்கிரஸ் உடைய அண்ணன் கூட அருமையா சொன்னாரு, ஏன் அதிகமாச்சுன்னா உங்களுக்கு நீங்க ஆள போறது இல்லையான்னு. காங்கிரஸ் கட்சிக்கு என்று ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. என்றைக்குமே சர்வாதிகாரத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்தியாக தான் காங்கிரஸ். அகில இந்திய காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன சார்? அகில இந்திய காங்கிரஸ் நிலைப்பாடு இதற்கு எதிராக இருப்பதனால் காரணத்தினாலதான் இன்றைக்கு கர்நாடகாவின் முதலமைச்சர் சார்பாக டி.கே. சிவகுமாரும் தெலுங்கானாவின் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்களும் எங்களுடைய அகில இந்திய தலைமை ஒப்புதலின் பேர்ல தான் இந்த ஃபேர் டீலிமிட்டேஷன், இந்த தொகுதி சீரமைப்பு என்பது சரியாக நடக்க வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய தீர்க்கமான நிலைப்பாடு. இதுல எந்த மைய கருத்தும் மாற்று கருத்தும் கிடையாது. இதுல ஒரே ஒரு கருத்து தான் காங்கிரஸ்க்கு இருக்கு. இதை தாண்டி கேள்வி எழுப்பினார் ராகுல் காந்தி. இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் சொல்வது போல, டி.கே. சிவகுமார் சொல்வது போல, ராகுல் காந்தி ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும், இதை இப்படி பண்ண தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் சொல்லியிருக்கிறாரா எங்கேயாவது? இல்ல, நீங்க ஒரே ஒரு கேள்விதான் நான் கேட்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் இந்திய நாட்டு பிரதமர் ஏன் இவ்வளவு பெரிய ஒரு 3-4 மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து பேசும்போது இந்த கட்சி இதை மறைமாற்ற வேலைன்னு சொல்லி ஏன் இன்னைக்கு வரைக்கும் இந்திய நாட்டு பிரதமர் இது வரைக்கும் அறிக்கை கொடுக்காம இருக்காரு? அந்த கேள்வி வைக்கலாம்ல. நான் அப்படி பிரதமரும் அமித்ஷாவும் டீலிமிட்டேஷன் பத்தி வெவ்வேறு கட்டங்கள்ல வேற வேற கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஒரே கருத்து ராகுல் காந்தி நிலைப்பாடு சரிங்க. அதான் சொல்றேன், ஒரு சரிங்க. அதாவது இப்ப என்னுடைய நேரம் நான் இது வரைக்கும் எடுத்துக்கல, நீங்க நேரத்தை கொடுங்க, நான் தெளிவா உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். அதுதான் என்னன்னா, டீலிமிட்டேஷன் குறித்து காங்கிரஸ் கட்சிக்கு தெளிவான நிலைப்பாடு இருக்கிற காரணத்தினாலதான் 2 ஆளுகின்ற முதலமைச்சர் நேரடியாக வந்திருக்கிறார். இதை தாண்டி கேரளா காங்கிரஸ் பிரதேசோடைய
கமிட்டியோட தலைவரும் வந்திருக்கிறார். இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் எங்களுடைய அகில இந்திய ஒப்புதலின் பேர்ல தான் நடக்குது. இது ராகுல் காந்திக்கு இது மாற்று கருத்து இருந்திருந்தா, இன்றைக்கு எங்களுடைய கட்சியோட உட்படுத்துதல் இல்லாமல் கருத்து வேறுபாடு இருந்திருந்தா இன்னைக்கு நேரடியாக இங்க உட்கார்ந்து கருத்தெல்லாம் தெரிவிக்க மாட்டாங்க. ராகுல் காந்தி அவர்கள் இது குறித்து நாடாளுமன்றத்தில் பேச இருக்குவார், கண்டிப்பாக பேசுவார், இதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா ஒரே ஒரு கேள்வி எழுப்புறேன், அமித்ஷா காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தியும் யூபியில போய் நின்னுகிட்டு ராஜஸ்தான்ல போய் நின்னுகிட்டு டீலிமிட்டேஷன் தவறுன்னு பேசுவாங்களா? ஏன் பேச மாட்டாங்க? என்ன பிரச்சனை? இதுல தாராளமாக பேசுவார்கள். இதுல என்ன கவலை இருக்கு? எங்க நாடாளுமன்றத்திலே பேசும்போது எங்க உத்தரப்பிரதேசத்துல மக்கள் மன்றத்துல பேச முடியாது? ஒரு தெரியுங்க, நடுவில் குறுக்க பேசாதீங்க. உங்க நேரத்தை நீங்க முழுசுமையா எடுத்துட்டீங்க, என்ன பேச விடுங்க. நான் கேட்பது, அமித்ஷா அவர்கள் இங்க சொன்னாங்கல்ல, குறையவே குறைவாது, எக்காரணத்தை கொண்டும் தமிழகத்துக்கு தொகுதிகள் குறையாதுன்னு சொன்னாரு. அந்த தென் மாநிலங்கள் எங்கும் கூடாது என்று சொன்னாரா? சரி, அதை விட்டுருங்க. அதை தாண்டி அரசியலமைப்பு சட்டம் 81 விதியின் கீழே நீங்க 2026 மறுசீரமைப்பு செய்தால் அது மக்கள் எண்ணிக்கைக்கு பிரகாரம் தான் செய்ய வேணும். அப்ப கூட இவர் சொன்னார், ஏன் இது பாஜக மாற்றி யோசிக்க கூடாதா? வாஜ்பாய் அவர்களே மாற்றி யோசிக்கல. வாஜ்பாய் அவர்களே அரசியலமைப்பு சட்ட விதியின் கீழே தான் கொண்டு வராரு. இப்ப நீங்க கேட்டீங்களா அந்த காங்கிரஸ் கேள்வி, அருமையான கேள்வி, அதுக்கு பதில் கொடுக்கணும். எங்களுக்கு நாளைக்கு ஆட்சியில வந்தா இது எங்களுக்கு ஒரு 800 மிகப்பெரிய உறுப்பினர்கள் எல்லாம் சேர்த்துக்கொண்டு காங்கிரஸ் கட்சிக்கு என்று ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. மக்களுடைய வாக்குகளும் மக்களுடைய பிரதிநிதித்துவமும் எங்கும் குறைந்து விடக்கூடாது என்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு அகில இந்திய தலைமை ஒப்புதலோடு இன்றைக்கு டி.கே. சிவகுமாராக இருக்கட்டும், ரேவந்த் ரெட்டி அவர்களாக இருக்கட்டும், இன்னைக்கு தமிழக காங்கிரஸா இருக்கட்டும், இருக்கக்கூடிய அனைத்து காங்கிரஸ் கட்சியும் தெளிவாக இருக்குது. ஏன்னா மத்தியில் ஆளக்கூடிய கட்சி 2 தான், ஒன்னு பாஜக இல்ல காங்கிரஸ். இதுல காங்கிரஸ் நிலைப்பாடு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்ததன் மூலமாக மறுசீரமைப்பு இந்த தொகுதி என்பது இந்த நேரத்தில் அவசியமற்றது. அப்படி நடந்தால், அரசியலமைப்பு சட்ட விதியின் கீழ் நடந்தால், மக்கள் தொகையை சரியாக கடைபிடித்த மாநிலங்கள் எங்கும் மக்களுக்கு தண்டனை விதிக்காதபடி நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் எங்களுடைய கருத்து. அதன் காரணமாக தான் நாங்க இங்க பிரதிநிதித்துவம் கொடுக்கிறோம். எதுக்கு இங்க அட்டெண்டன்ஸ் போடுறோம்? இன்றைக்கு இந்திய நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அழைப்பு விடுத்தோன்னே உடனே நேரடியா ஏவறாங்க. ஏன்னா பாஜகவிற்கு ஒரு யுக்தி இருக்கிறது. தென் மாநிலங்களுக்கு அதிகப்படியான குறைப்பதற்கான காரணம், அதாவது சீரமைப்புன்ற பேர்ல இன்னைக்கு தொகுதியை குறைத்து விட்டு வட மாநிலங்களில் அதிகப்படியான தொகுதிகளை அதிகப்படுத்துவதன் மூலமாக இந்த ஹிந்தி பெல்ட்ன்றாங்கல்ல, அதிகப்படியாக பாசிச சித்தாந்தம் மற்றும் மதவாத அரசியல் அங்கு எடுபட்டு விட்டதாகவும் தென் மாநிலங்கள் அவர்கள் எடுபடவில்லை, அதன் காரணமாக குறைப்பதற்கான திட்டத்தை தீட்டுகிறார்கள் என்ற அச்சத்தின் கீழே தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டது. இல்ல, அதுதான் சொல்றீங்க. அப்போ வட மாநிலம் கவுபெல்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் பாசிஸ்ட், அவங்க எல்லாம் காங்கிரஸுக்கு ஓட்டே போட மாட்டாங்க, அப்படித்தானே? நாங்க என்ன சொல்றேன், பாசிஸ்ட்னு சொல்லவே இல்லையே. மதவாத பாசிஸ்ட் அங்க எடுபடுதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு சரிங்க, நான் தெளிவா சொல்றேன், மதவாத அரசியல் எங்க நீங்க உத்தரப்பிரதேசத்துல சம்பல் மாவட்டத்துல ஒரு சம்பவம் நடக்குது. இன்றைக்கு ஜேசிபி வச்சு சொல்றேன், நாளைக்கு அதே மக்கள் காங்கிரஸ்க்கு வாக்களிக்கலாம்ல. இன்னைக்கு மெஜாரிட்டி அயோத்தியால பிஜேபி எப்படி சார் தோத்துச்சு? என்ன கேக்குறீங்க? அரசியலமைப்பு விதிமீறலை சரி செய்து கொண்டால், பாஜக அரசியலமைப்பு விதிமீறலை செய்தால் அது காங்கிரஸ் ஆதரவு தரணுமா? நீங்க சொல்றது தரணும்னு சொல்லல சார். ஐ அம் ஆஸ்கிங் a political question. I'm asking you, இல்ல நான் அரசியல் கேள்வி கேக்குறேன். நீங்க உங்க நிலைப்பாடை தெளிவுபடுத்திட்டீங்க. நீங்க நாங்க மு.க. ஸ்டாலின் அவர்களோட ஆதரவா நிக்கிறோம், இதுதான் எங்க நிலைப்பாடுன்னு சொல்லிட்டீங்க. நான் கேக்குறது அரசியல் கேள்வி. நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, அங்க மதவாதம் எடுபடுது, அதனால அவங்க கூட்டுறாங்க, அப்ப அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? அது மட்டும் நீங்க ஜெயிக்க மாட்டீங்களா? அயோத்தியால நீங்க ஜெயிக்கலையா? பிஜேபி வீழ்த்தலையா? அப்படி ஜெயிங்களேன்னு கேக்குறேன். இல்ல, எங்களுக்கு அந்த மதவாத அரசியல் தேவையில்லை. எங்களுடைய ராகுல் காந்தி தலைவர் தெளிவாக சொல்கிறார், மதவாத அரசியலுக்கு எதிராக தான் எங்களுடைய கட்சியும் எங்களுடைய ஆட்சியும் இருக்கும் என்று தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டார். அதை தாண்டி இல்ல ஒரு தெரியுங்க, என்னைய நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க, அடுத்து அதுக்கான பதில சொல்றதுக்கான நேரம் கொடுங்க. நான் என்ன கேக்குறேன், நாங்க இப்ப என்ன கேக்குறோம், ஃபேர் லிமிடேஷன் டீலிமிடேஷன் தான் கேக்குறோம். நாங்க தொகுதி சீரமைப்புக்கு எதிராக செல்லவில்லை. தொகுதி சீரமைப்பு என்பது மக்கள் விகிதாச்சாரத்தின் அடிப்படையில், அதாவது கருவூல விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் இருக்குமே ஆனால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்களுக்கு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்படும். அந்த அநீதி இழைக்கப்படக்கூடாது. எனக்கு புரிஞ்சிருச்சு. தென் மாநிலங்களுக்கு அநீதி இழைக்கப்படக்கூடாதுன்னு காங்கிரஸ் நிலைப்பாடு கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட். இல்ல, அது மட்டும் காரணம் இல்லங்க. பிறகு கேட்டது நீங்க சொன்ன ஒரு அரசியல் ஸ்டேட்மென்ட்கான அரசியல் இல்ல, வடமாநிலத்துல கேக்குறீங்களே, தட் இஸ் கால்ட் அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ்னு சொல்றேன். நீங்க வடமாநிலத்தை மட்டும் உற்று நோக்கி அரசியல் செய்யக்கூடாது. மாற்றான் தாய் போல மணிப்பூருக்கு செல்லாமல் மீதி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் செல்லுகிற இந்திய நாட்டு பிரதமர் மணிப்பூரும் நம் மாநிலம் என்று நினைக்காத மனப்பான்மை தான்
வட மாநிலம் குறித்து அதிகப்படியான அக்கறை காட்டுகிறது. ஏனென்றால் அங்க மதவாத அரசியல் ஈடுபடுகிறது. அததான் நாங்க சொல்கிறோம். நீங்க இப்ப இதுக்கு இல்லன்ற காங்கிரஸ் கட்சி நான் ஏத்துக்கிறேன் நீங்க சொல்றத. அதுக்குதான் நான் கேட்டேன். அங்க மதவாத அரசியல் ஈடுபடுதுன்னு நம்ம உட்கார்ந்துட்டே இருக்கிறது இல்ல. நீங்க காங்கிரஸ் என்னைக்கு அங்க ஜெயிக்கிறதுன்னு கேக்குறேன் நான். இல்ல மக்கள் வந்து அயோத்தியில் இல்ல மதவாத அரசியல் எடுபடாது என்பதற்கு மக்கள் அயோத்தியில் பாஜகவை வீழ்த்த தயாராக இருந்திருக்கிறார்கள். நாங்க ஜெயிக்கவே மாட்டோம் அப்படின்னு நீங்க அஸ்யூம் பண்ணிட்டா எப்படின்னு கேக்குறேன் நான். இல்ல நான் இன்ன வரைக்கும் ஜெயிக்க மாட்டோம்ன்ற வார்த்தையை சொல்லல. என் வார்த்தை என்னன்னா, இந்த கணக்கு என்பது பாஜகவுடைய கணக்கு. மதவாத அரசியல் எடுபடுகிறது என்பது பாஜகவுடைய கணக்கு, அமித்ஷா அவர்களுடைய கணக்கு. எங்க குறுக்க பேசாதீங்க. ஆல்ரெடி நான் அவுட் போடல. ஒரு நிமிஷம் நீங்க இவ்வளவு நேரம் பேசிட்டீங்க, எனக்கு குறுக்க பேசுனா. அதாவது எக்காரணத்தை கொண்டும் மதவாத அரசியல் டீலிமிட்டேஷனை பத்தி பேசுங்க. இருங்க சார், நான் கேட்டதுக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது என்னன்னா, வட மாநிலங்கள் குறித்து கேள்வி எழுப்பும் போது ஒரு விஷயத்த மறந்து விட்டு பேசக்கூடாது. என்னன்னா, வட மாநிலங்கள்லயும் காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. இந்தியா முழுக்கும் ஆளுகின்ற கட்சியாக காங்கிரஸ் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரைக்கும் இருக்கிறது. இருந்த பொழுதும் நாங்க டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி சீரமைப்பு குறித்து ஏன் இங்க ஆதரவு கொடுக்கிறோம்னா, அநீதி இங்கதான் இழைக்கப்படுகிறது. அதே நேரத்துல நான் 1976 இந்திரா காந்தி அம்மையார் மக்கள் தொகுதி கணக்கெடுப்பு வரும்போது எக்காரணத்துக்கு ஒன்றும் கருவூல விகிதாச்சாரம் படி நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துல தொகுதி மறுசீரமைப்பு நடந்து விட்டால் அது மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அநீதியாக ஆகிவிடும், எந்த சட்டத்தை மதித்தவர்களுக்கு அநீதியாக ஆகிவிடும். 25 வருஷம் கேப் கொடுத்தாங்க. அதே வாஜ்பாய் அரசு தான், இவர்களுடைய பாஜக அரசு தான் இதே சட்டத்தை ஒப்புக்கொண்டு இதற்கு 25 ஆண்டு காலம் என்னது இடைப்பட்ட காலம் கொடுத்தது. நாங்க என்ன கேட்கிறோம், நீங்க எதன் அடிப்படையில இங்க இருக்கக்கூடிய மையப்புள்ளியாக ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே காடு ஒரே அரசியல், உதய் மின் திட்டம் போன்ற எல்லா பிரதிநிதித்துவத்தையும் ஒரு சாராருக்கு எடுத்து சொல்லும் போது வட மாநிலங்கள் மட்டுமல்ல தென் மாநிலங்களும் பாதிக்கப்படுகிறது. வட மாநிலங்களுக்கு நீங்கள் அதிக கொடுப்பதை தாண்டி தென் மாநிலங்கள் வஞ்சிக்கப்படுகிறது. அதுதான் இங்க இருக்கக்கூடிய மைய பிரச்சனை. வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இன்றைக்கு வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கட்சி இதை தாண்டி நீங்க பாஜக அரசு இதற்கு ஒப்புக்கொண்டதாக, இப்ப சந்திரபாபு நாயுடு அவர்களை என்ன கருத்து எடுத்து வைக்கிறாரு, குழந்தைகளை அதிகமாக பெற்றுக் கொள்ளுங்கன்னு சொல்றாரு. முதலமைச்சர் என்ன கருத்து எடுத்து வச்சாரு, தமிழக முதலமைச்சர் அதே கருத்து தான் இவருடைய கூட்டணியில் இருக்க கட்சியை எடுத்து வைக்கிறாங்க. இந்த கேள்வியை நீங்க ஏன் கேட்க மாட்டீங்க அங்க? அப்ப இந்த தொகுதி சீரமைப்பு என்பது மக்கள் விகிதாச்சாரப்படி நடந்தால் இது மிகப்பெரிய மக்களுக்கு, அந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மக்களுக்கு மிகப்பெரிய தண்டனை ஆகிவிடும். தென் மாநிலங்கள்ல, வட மாநிலங்கள் அப்படி கண்ட்ரோல் பண்ணல, அதனால அதை பத்தி பேசல. ஓகே, கேட்போம். திரு கருநாகராஜன், உங்க பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்களுக்கு தெரிந்திருந்தது இதுல சமநிலை இல்லைன்னு, அதனாலதான் 25 வருஷம் தள்ளி வச்சார். இன்னைக்கு உங்க கூட்டணியில இருக்கிற சந்திரபாபு நாயுடுக்கு தெரிகிறது இதுல தென் மாநிலங்கள் பாதிக்கப்பட போகுதுன்னு, உங்களுக்கு மட்டும் ஏன் தெரிய மாட்டேங்குது? முதல்ல இந்த பாசிசம்னா என்ன, பாயாசம்னு சொன்னார் இங்க ஒரு தலைவர், அதான் பாசிசம் பாயாசம். அவர் இல்ல சர்வாதிகாரமா இங்க வந்து நம்ம எமர்ஜென்சி கொண்டு வந்து பக்கத்துல இருக்க தம்பி டாக்டர் சாரி திமுக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அடிபட்டிருப்பாங்க, மிதிப்பட்டிருப்பாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை 2 முறை வீட்டுக்கு அனுப்பிய காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுவதும் சுதந்திர போராட்ட தலைவர்களை எல்லாம் கைது செய்து சிறையில் அடைத்த அந்த காங்கிரஸ் கட்சி இவங்க பாசிசத்தை பத்தி அதே இந்திரா காந்தி தான், இல்ல அதே இந்திரா காந்தி தான் டீலிமிட்டேஷனை தள்ளி வச்சாங்க. அதே இந்திரா காந்தியை ஃபாலோ பண்ணி வேற ரெண்டாவது இந்திரா காந்தி ஃபாலோ பண்றதோ சட்ட அரசியல் சட்ட முறைப்படி பார்ப்பாருன்னா, நான் வந்து சொல்ல வந்த முதல்ல முடிச்சிடுறேன். ரெண்டாவது, காங்கிரஸ் கட்சியோட பரிதாப நிலை எப்படி இருக்குன்னா, வட இந்தியாவில் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு அவங்க மைண்ட்ல ஏறிடுச்சு. அதனால தென்னிந்தியாவிலேயாவது ஏதாவது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா ரேவந்த் ரெட்டி போங்க, சிவகுமார் போங்க, எல்லாரும் போய் அங்க ஏதாவது முதலமைச்சர் அவருக்கு கொஞ்சம் குறுக்க போல. நிஜமா நீங்க கேள்வி குறுக்கவே போலையா அடுத்தடுத்த வார்த்தைக்கு இல்ல, நான் கேட்டதான் நீங்க சொல்றீங்க. நான் அவர்கிட்ட அதான் கேட்டேன், காங்கிரஸ் ஜெயிக்காதுன்னு நினைக்கிறீங்களான்னு தான் கேட்டேன், அதான் நீங்க சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், இல்ல அதுக்கான ஜெயிக்காதுங்கிறது வேற, தென்னிந்தியாவோட அவங்க பார்வை வேற. ரெண்டாவது, அவங்க நிலைமை பரிதாபமா இருக்கு, அதை விட்டுருவோம். மூணாவது வந்து மதவாதம்னா என்னங்க, பல பேருக்கு புரிய மாட்டேங்குது. ராமருக்கு கோயில் கட்டினா மதவாதமா,
கும்பமேளாவுக்கு 60 கோடி மக்கள் வந்து அங்க பிரயாக்ராஜ்ல புனித கங்கையில குளிச்சா அது வந்து மதவாதமா? 63 லட்சம் குழந்தைகள் எங்களுக்கு சிறுபான்மையினர் ஒண்ணுதான், இந்து மதம் ஒண்ணுதான், கிறிஸ்துவ மதம் ஒண்ணுதான், இஸ்லாம் மதம். யாரை ஏமாத்துறீங்க நீங்க? ஏமாத்துற வார்த்தை ஈடுபடாதனாலதான் மூன்றாவது பிரதமராக வந்திருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு மக்கள் 26 நீங்க பேசி பேசி ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தில் ஏறத்தாழ 85% இருக்கிற இந்து மக்களை நல்லா பேசுங்க. ஆனா பாஜகவுடைய உணர்வு, மோடியோட உணர்வு, ரெண்டு பேரும் கத்துனீங்கன்னா ஐ அம் சாரி. இல்ல நான் ரெண்டு பேரும் மியூட் பண்ணிட்டு போறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது சார். ப்ளீஸ் ரெண்டு பேரும் இப்படி பண்ண வேண்டாம். நான் என்ன பேசும்போது அமைதியா இருந்தல்ல, அதே தான் நானும் சொல்றேன். அதான் நான் அவருக்கு சொல்றேன். நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன். இல்ல இல்ல சார், நீங்க மூணு மதமும் சம்மதம்னு சொல்லிட்டீங்கல்ல, நான் முழுமையா ஏத்துக்கிறேன் எல்லாத்தையும். அதே மாதிரி எங்களுக்கு வட மாநிலங்களும் ஒண்ணுதான், தென் மாநிலங்களும் ஒண்ணுதான் சொல்லிட்டீங்க. நீங்க புதுசா பிரச்சனையை நம்ம இங்க உருவாக்குறோம். 1971ல 543 சீட்டு, 58 கோடி. இன்னைக்கு 140 கோடி, அதே 543 சீட்டு. இன்றைக்கு முதலமைச்சர் இங்கே பேசும்போது சொல்லியிருக்கிறார், ஒரு இடங்கள் குறைந்து விட்டால் 8 இடங்கள் குறைந்து விட்டால் அந்த மக்களுக்குள்ள பிரதிநிதித்துவம் குறைந்து விடும் அப்படின்னு சொல்றாரு. இதே பிரச்சனையை நீங்க கேட்டீங்களா? யூபியில் போய் கேட்குறீங்களா? அங்கே போய் கேளுங்க, ராஜஸ்தானில் போய் கேளுங்க, கேட்டீங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி அந்த மக்கள் என்னடா மெட்ராஸில் நடக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூப்பிட்டு பேசுகிறாங்க. அவங்களுக்கு வந்து மக்கள் தொகை கம்மியாக இருக்கிறதுனால சீட்டு குறைஞ்சுன்னு பயப்படுறாங்க, வட இந்தியாவுக்கு கூடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது யூபி, ராஜஸ்தான், பீகார்னு ஒரு இஷ்யூ அவங்க எடுத்து அவங்கெல்லாம் ஒரு கூட்டத்தை போட்டு எங்களுக்கு வந்து எங்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ற பிரதிநிதித்துவம் வேணும். இதுதான் ஏற்கனவே 81வது சட்ட திருத்தத்தில் சொல்லியிருக்கு, அரசியலமைப்பு சட்டத்தில் அதான் சொல்லியிருக்கோம். அவங்க ஒரு பிரச்சனை கிளப்புவாங்க. இதெல்லாம் அந்த ஜனநாயக உரிமையினால நம்ம ரஷ்யாவா மாறக்கூடாதுன்னு சில அறிக்கைகள்லாம் வந்துச்சு. முதல்ல தெரியும் உங்களுக்கு, பாரத பிரதமருக்கு தெரியும் எப்படி செய்யணும். அவருக்கு ஒரே காரணம், ஒரே சிந்தனை, அரசியலில் வெற்றி பெறுவோங்கிறதுனால இல்லை, அந்த நாடு நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுனால தான் 370 இருந்து சிஏல இருந்து ஜிஎஸ்டில இருந்து டிமானிட்டேஷன் இருந்து இந்த நாட்டுக்கு துணிச்சலா கொண்டு வந்தார். உங்களால முடியாது, செய்ய முடியாதுன்னு அவர் செஞ்சு காட்டினார். இந்த விஷயத்திலையும் பாரத பிரதமர் செய்வதனால தான் தம்பி சிரிக்கிறாங்க. சிரிக்க கூடாது பேசும்போது, அது காமெடிக்கானது இல்ல. உலகத்தின் 5வது இடத்துக்கு உயர்ந்திருக்கிற நாடு ஒரு ஜெர்கின் இல்ல, ஒரு எல்லாம் தான் சொல்றேன். எல்லாம் உங்களால முடிஞ்சா கொண்டு வந்ததுனாலதான் 17 லட்சம் கோடி கருப்பு பணம் உள்ள வந்துச்சு. எங்க வந்துச்சா? நீங்க கையில வச்சிருக்கீங்க. துரைமுருகன் வீட்டுல 18 கோடி இருந்துச்சு. துரைமுருகன் வீட்டுல 18 கோடி இருந்துச்சு. 143 கோடி ரொக்கம் எடுத்தது கருப்பு பணம். தப்பிக்கு சொல்றேன், டாக்டருக்கு தெரியல எங்க இருக்குங்கிறாரு. இங்கதான் இருக்கு. இல்ல சார், நீங்க இந்த இஷ்யூல நீங்க நல்லா தான் பேசிட்டு இருந்தீங்க. அவரும் எதுவும் குறுக்க வரல. நீங்க போய் ரெண்டு பேரும் திடீர்னு வேற எங்கேயோ போயிட்டீங்க. நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியாம போயிருச்சு. வேற எதுவும் இல்ல. ஏன்னா தவறு புரியக்கூடாது மக்களுக்கு, உண்மையதான் போய் சேரணும். அதனால தப்பு. நீங்க டீலிமிட்டேஷன்ல உங்க கருத்து நிறைவு செஞ்சிருங்க. நான் பிரேக் இல்ல. இன்னும் டீலிமிட்டேஷன் எங்க தலைவர் மாநிலத்தில் அண்ணாமலை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். எந்தவித குளறுபடியும் இதில் இல்லை. பிரதிநிதித்துவம் எல்லாருக்கும் இருக்கும். இன்னைக்கு 7.17% எப்படி தமிழ்நாட்டுக்கு இருக்கோ அது நிச்சயமா குறையாது. அதே ரேஷியோல எல்லா மாநிலத்துக்கும் கூடுமோ அதை நம்ம கேள்வி கேட்க நமக்கு உரிமை இல்லை. அது நிச்சயம் நடக்கும். பாரத பிரதமர் தெளிவா செய்வாங்க. நிறைய இதுல செயல்பாடுகள் இருக்கு. படிப்படியா இதுல செயல்பாடுகள் இருக்குங்கிறது உங்களுக்கும் தெரியும். இங்க பேசுற எல்லாருமே பேசணும். அந்த வரையறை குழு அமைக்கணும், அந்த குழுக்கு யார் நிர்வகிக்கணும், அதோட திட்டங்களை நிறைவேற்றணும். அண்ணன் டீலிமிட்டேஷன் தாண்டி 2 விஷயத்துக்கு போனாரு.
இல்ல அதுக்குள்ளலாம் பாசிசம் என்னன்னு கேட்டாரு. இப்போ உங்களை பேச விடாம அழுத்தி அழுத்தி பேசினார்ல, இதுதான் பாசிசம். மதவாதம் என்னன்னு கேட்டாரு. ராமர்களுக்கு அடுத்து மதவாதம் கேட்டாரு. ராமர்களுக்கு அடுத்தது மதவாதமே இல்ல, மசூதியை இடிச்சிட்டு கட்டுறதுதான் திரு முனவர் பாஷா, உங்களுடைய நிறுவன பார்வைகளை பெற விரும்புகிறேன். தொகுதி சீரமைப்பு என்பது எந்த வகையிலேயும் தென் மாநிலங்களுக்கு பாதிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருவதற்கு வாய்ப்பில்லை. எங்களுடைய தலைவர், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் வராத ஒன்றை வைத்துக்கொண்டு தமிழகத்து மக்களை மிரட்டி அச்சுறுத்தலாம் என்று தமிழக அரசு முயற்சித்திருக்கிறது. அந்த முயற்சி கண்டிப்பாக நடைபெறாது என்று தெரிவித்திருக்கிறார். வடமாநிலங்களை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி அதிகமான இடங்களை வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதை காங்கிரஸ் நண்பர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஆனால் அதே நேரத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை தென் மாநிலங்களிலேயும் வெற்றி வாகை சூட வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய சந்திரபாபு நாயுடு தலைமையிலே அங்கே ஆட்சி அமைந்திருக்கிறது. மீண்டும் கர்நாடகாவிலே ஆட்சியை பிடிப்பதற்கான முயற்சியிலே தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கேரளாவிலே இதுவரை நாடாளுமன்ற உறுப்பினரே இல்லாத கேரளாவிலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று மத்தியிலே அமைச்சராகி இருக்கிறார். ஆக தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை காங்கிரஸை போல தன்னை தென் மாநிலத்தோடு சுருக்கி கொள்ளாமல் தேசம் முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு செயல்படுகின்ற பொழுது எப்படி தென் மாநிலங்களிலே தொகுதிகள் குறைவதற்கு கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமை பிரதமர் மோடி அவர்கள் காரணமாக இருக்க மாட்டார். கண்டிப்பாக தென் மாநிலங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. எனவே கற்பனையில் நீங்கள் தேவையில்லாமல் பேசுவது சரியாக இருக்காது என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரசின் கருத்தாகும். நன்றி சார், நன்றி. திரு இப்ராஹிம், உங்களோட நிறைவு கருத்து சுருக்கமாக. அபத்தமான கருத்து அவர் சொன்னது. முழுக்க முனவர் பாஷா அவர்கள் மீது எனக்கு பெரிய மதிப்புண்டு. ஆனா அந்த நேரத்துல காங்கிரஸ் வடமாநிலங்களில் வெற்றுவாகை சூழ்ந்ததுன்னு நான் சொன்னதா சொல்லி ஒரு பகிரங்கமா ஒரு பரப்புரை செய்றார் பாத்தீங்களா. இதான் சொல்றோம். கிட்டத்தட்ட ஒரு திருப்புவாத அரசியலை பாஜக கூட கூட்டணி சேர்கின்ற அனைத்து கட்சிகளுமே பின்பற்றி வருகிறது. காரணம் பாஜகவுடைய கொள்கை அதுவாக இருப்பதனால். நான் என்ன சொல்றேன், உங்களுடைய அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தலைவர்கள் நான் தென் மாநிலங்கள்ல ஒரே ஒரு தொகுதி, நீங்க அந்த ஒரு தொகுதியை சார்ந்து வெற்றி பெற்று 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று காட்டணும். நீங்க சொல்றீங்கல்ல காங்கிரஸ் கட்சி தென் மாநிலங்களுக்கான கட்சின்னு. தென் மாநிலங்களிலும் வட மாநிலங்களிலும் எங்களுடைய ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் வெற்றி பெற்றது போல இந்த கோரிக்கையை நீங்க எல்லாம் கூட்டணியில் இருக்கிற அண்ணன் கருணாகராஜன் இருக்கிறார், பாஜக தலைவர் அவர்கள், இங்க இருக்கக்கூட முனவர் பாஷா அவர்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு கோரிக்கை தான். உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் தமிழ்நாடு மக்கள் மீது இல்ல, தென் மாநிலங்கள் மீது இருந்தால் நீங்கள் பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு அகில இந்திய தலைவரை தென் மாநிலங்கள் ஜெயித்து விட வைங்கள், எங்கள் ராகுல் காந்தி போல. நான் சொல்கிறேன் காங்கிரஸ் கட்சி குறைந்து விட்டது. நீங்க அதெல்லாம் சொல்லாம திரும்புவாத அரசியல் செய்யாம நேரடி ஒரு இருங்க. நான் எந்த தொகுதி ஜெயிச்சிருக்கோம். ராகுல் காந்தி போட்டிட்டார்ல, ராகுல் காந்தி போட்டுட்டாரு, அது மாதிரி போட்டிட்டாரு. ராகுல் காந்தி போட்டிட்டு 2 இடத்துல வெற்றி பெற்றாரு. ராஜினாமா அது மாதிரி வெற்றி பெற்றாரு. அதே ராஜினாமா பண்ணி யூபில திரும்பி சாரி முனவர் பாஷா, சாரி இல்ல, ஆர்குமென்ட்கான டைம் இல்ல, ஆர்குமென்ட்க்கு டைம் இல்ல. ராஜினாமா பண்ணீங்க. only Ibrahim will go on. நீங்க only திரு இப்ராஹிம் திரு இப்ராஹிம் கருத்து முடிச்சு. சாரி இல்ல, ஆர்குமென்ட் குள்ள போறேனா உங்க கருத்து மட்டும் முடிச்சிருங்க, நான் மத்த 2 பேர் பேச வேண்டியது. அதை குறுக்கிடலன்னா முடிச்சிட போறோம். ராஜினாமா செய்யவில்லை, மாறாக அவருடைய தங்கை அவர்கள், எங்களுடைய தலைவி அவர்கள் தெல்ல தெளிவாக வயநாடுல வெற்றி பெற்றார். தென் மாநிலங்கள் மீது வட மாநிலங்களை சொன்னீங்களே, ஏன் காங்கிரஸ் சொல்லாதுன்ட்டு இன்றைக்கு கூட ஜெயராம் ரமேஷ் அவர்கள் இப்ப சொல்லியிருக்கிறார். நேரடியாக ஜாதி ரீதியான கணக்கெடுப்பை எடுத்துவிட்டு
நீங்கள் வட மாநிலங்களிலும் டீலிமிட்டேஷன் ஆரம்பிங்க அப்படின்னு எங்களுடைய பரப்புரை ஆரம்பிச்சாச்சு. எங்களுக்கு முழுக்க முழுக்க கேஷ் சென்சஸ் எடுக்காம நீங்க டீலிமிட்டேஷன் பண்ண முடியாதுன்றதுதான் எங்களுடைய அடிப்படை வாதம். அதே நேரத்துல மக்கள் தொகை சரியாக பயன்படுத்தியதுக்காக மாநிலங்களுக்கு பாஜக கொடுக்கிற தண்டனை. தேங்க்யூ தேங்க்யூ திரு கருணாராஜன். ஒரு வரி தான். அவங்க ஆட்சியில் இருக்கும் போதெல்லாம் அதை பத்தி சிந்திக்காம இப்ப மட்டும் ஜாதிங்கிறா நிச்சயமா எடுக்கத்தான் போறாங்க. அது சென்சஸுக்கு பிறகு எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது தென் மாநிலங்களில் போட்டிடுவாரா? போட்டியிட முடிச்சிடறேன் அவருக்கு மட்டும் தான் பதில். வயநாடுல போட்டியிட்டவர் திருச்சூர்ல போட்டிடுவாரா? திருவனந்தபுரத்தில் போட்டிடுவாரு. அடுத்த வட்டம் வேணா அவர் திருச்சூர்ல போட்டிட்டோம். அப்ப இப்ராஹிம் சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். அவர் சொன்னது தென் மாநிலம் கேரளா தான் சொல்றேன். கேரளாவிலே ஒரு உதாரணம் நான் சொல்றேன். திருச்சூர்ல போட்டிட்டோம். ரெண்டாவது இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் எந்தவித நன்மையும் கிடையாது. இன்னைக்கு ஒரு பெரிய செய்தி, முதலமைச்சர் அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் ஒரு நல்ல முக்கியத்துவம் இருந்தது. இதைத்தான் நான் பார்க்க முடியும். ஏன்னா இல்லாத ஒரு பிரச்சனையை பேசுறாரு. எங்க தலைவர் அண்ணாமலை சொன்னது நிச்சயம் நடக்கும். மத்திய அரசு எந்த மாநிலத்துக்கு எந்த மாநில மக்களுக்கும் 7.17 கிடைக்கலனா தமிழ்நாடு பாஜகவும் போராடும். பாதிப்பு இருக்காதுன்னு சொல்லும்போது ஏன் இப்ப கேட்கணும்? இல்லன்னா நீங்க போராடுவீங்க. வரும்போது பாத்துக்கலாம். இப்ப வரவே இல்லை, நீங்க பேசுறீங்க. ஓகே டாக்டர் சஃபி ஒரு வரியில் எனக்கு ஆக்சுவலாக ரெண்டாவது சான்ஸ் நினைக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸில் முடிச்சிடுறேன். ஏன் இப்போ திமுக சொல்லுதுன்னு எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. 2021 பாஜக மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்திருந்தால் இந்த கேள்வி வராது. நாடாளுமன்ற கட்டடத்தில் 888 சீட்டு போடாமல் இருந்தால் இந்த கேள்வி வராது. இந்த பிரச்சனை டீலிமிட்டேஷன் பிரச்சனை எழுவாது. மூணாவது, மகளிர் மசோதாவை மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அப்புறம் தான் சொல்லுவோம், அதுக்கப்புறம் எடுத்துக்கொள்ளும் சொல்லாமல் இருந்திருந்தால் இந்த பிரச்சனை வராது. நாலாவது, ரொம்ப முக்கியமாக மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தேர்தலுக்கு அப்புறம் டீலிமிட்டேஷன் வரும்னு எங்கேயுமே சொல்லாமல் இருந்தால் திமுக இந்த பிரச்சனை எடுத்திருக்காது. லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிடுறேன். நீங்கள் எல்லாருமே இன்னைக்கு நடந்த கூட்டத்தை அங்கே வந்த தலைவர்களையும் இயக்கங்களையும் மட்டும் பார்க்குறீங்க. நான் அங்கே இருக்கிற ஸ்டேட்ஸோட வாய்ஸாக பார்க்குறேன், அந்த மக்களோட வாய்ஸாக பார்க்குறேன். இட்ஸ் த வாய்ஸ் ஆஃப் த 7 states, லவுட் வாய்ஸ் அகேன்ஸ்ட் பிஜேபி. இந்த வாய்ஸுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ண வேண்டியது கஸ்டடி ஆஃப் த பார்லிமெண்ட். இட்ஸ் த பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள். அண்ணா லாஸ்டா ஒரு ரன்னிங் கமெண்ட் விட்டாரு. இது முதல்வருடைய குடும்பத்துக்கான இதை நடந்ததுன்னு. உண்மைதான். தமிழ்நாடு அவருடைய குடும்பம், நாங்கள் எல்லாம் அவருடைய குடும்ப அங்கத்தினர். எங்களுக்காக நடந்தது. எங்கள் குடும்பத்தில் 7 மாநிலங்களும் சேர்ந்திருக்கிறது. ஓகே, தேங்க்யூ. நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். பங்கேற்று கருத்து தெரிவித்த 4 நன்றி. பார்த்து உங்களுக்கும் நன்றி. நேயர்களே, வணக்கம்.